ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான ரெசிபி கத்திரிக்காய் கொத்ஸு. இந்த கத்திரிக்காய் கொத்ஸு இட்லியோட, தோசையோட, அப்புறமா வெண்பொங்கலோட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கொத்ஸை நம்ம எப்படி சுலபமாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். கத்திரிக்காய் கொத்ஸு பண்ணுறதுக்காக நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்ன கத்திரிக்காவா ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காவா இருந்தா நம்மளோட கொத்ஸு நல்ல டேஸ்டா இருக்கும். கொத்ஸு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கேன். கடாய் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கடாயை எடுத்துக்கங்க. நம்ம இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து பொடி பண்ண போறோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லி மிளகு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி மிளகெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம செவக்க வறுத்தெடுக்கணும். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த அளவு வறுபட்டதும் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நான் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் வதக்கறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் கொத்ஸு சில பேர் கத்திரிக்காவை நல்லா சுட்டுட்டு தான் செய்வாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நம்ம இன்னைக்கு ஈஸியா செய்யறதுக்காக நம்ம வதக்கிட்டு செய்ய போறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காவை மிதமான சூட்லயே வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்ப நம்ம கத்திரிக்காவை எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காவை ஒரு மத்தால இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுத்ததா தாளிக்கிறதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள், அடுத்ததான் நம்ம இதுல 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொத்ஸுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் இருக்கும். தக்காளியையும் நம்ம சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம்.
மசாலா பொடி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். புளியை வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா இந்த கொத்ஸுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். நம்ம மூடி வச்சாலும் இடையில அப்பப்ப நம்ம திறந்து கலந்து விடணும். இதுல இருந்து லேசா எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தோசை, இட்லி, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையான சைட் டிஷ்ஷான இந்த கத்திரிக்காய் கொத்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.